வணக்கம் நேயர்களே, ஓம் சிவசக்தி ஓம் எஸ்ஆர்எஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நாம் கோதுமை ரவை பாயாசம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். பாசிப்பருப்பு 1 கப்பு, கோதுமை ரவை 3/4 கப்பு, வெல்லம் 1 கப்பு, தேங்காய் துருவு 3/4 கப்பு, முந்திரி திராட்சை நெய்யில் போட்டு வறுத்து எடுத்துருக்கேன். தேவையான உப்பு, 2 ஏலக்காய். பாசிப்பருப்பை குக்கரில் வச்சு 5 விசில் வேக வச்சுக்கோங்க. அதை பாருங்க, நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் குக்கர் அடுப்பில் வச்சுட்டேன். தேவையான தண்ணி ஊற்றுறேன். தண்ணி சூடேறட்டும். தண்ணி சூடேறிடுச்சு. வெல்லத்தை போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். ஏலக்காய். இனி கோதுமை ரவையை போட்டுடலாம். நல்லா கலக்கி விடணும். இனி தேங்காவை போட்டுடலாம். பாயாசம் தயாராக ஆரம்பிச்சிருச்சு. கடைசியாக முந்திரி திராட்சை. இப்போ நம்ம பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நேயர்களே, கோதுமை ரவா பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பொங்கலுக்கு உங்கள் வீட்டில் இந்த கோதுமை ரவா பாயாசம் செஞ்சு அசத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஏதாவது குறை இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறதுக்கு நீங்கள் பண்ணுற கமெண்ட் தான் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.